அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். ஒரு சின்ன கதை இது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில எதை நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடிகாரன் தானா. அவன் என்ன பண்ணுவான்னா, ரெகுலரா குடிச்சிட்டு ஏதாவது ஒரு அலப்பறை பண்றதான். அந்த மாரி பண்ணும்போது ஒரு தடவ ஒரு சின்ன பிரச்சனைய பண்ணிட்டு, ஜட்ஜு கிட்ட முன்னாடி போய் நிக்க வச்சுர்றாங்க. ரெகுலரா இவன் அடிக்கடி இந்த மாரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் பண்றது, போய் மாட்டிக்கிறது, போய் நிக்கிறது. அப்ப அந்த ஜட்ஜு சொன்னாராம், "அப்பா நீ அடிக்கடி இந்த மாரி வேல பண்ற. இது உன் மேல தப்பு கிடையாது. உனக்குள்ள ஒருத்தன் போனான்ல, உன்னுடைய அந்த குடி அதுதான் உன்ன இந்த அளவுக்கு பண்ணுது. நீ அதுக்கு பிரச்சனை கிடையாது. நீ காரணம் இல்லன்னோனே" அவன் ஒரே தேம்பி அழுவ ஆரம்பிச்சானாம். "ஐயா இத தான் நான் பல வருஷமா என் பொண்டாட்டிகிட்ட சொல்றேன். நான் எதுவுமே பண்றது கிடையாது. அதுதான் பண்ணுது. அத சொன்னா நம்ப மாட்றாங்க. நீங்க ஒருத்தர் தான் ஜட்ஜு. எனக்கு ஆ நீங்க தான் உண்மைய புரிஞ்சுக்கினீங்க. வேற யாரும் புரிஞ்சுக்கலன்னானாம். அது மாதிரி இந்த கதையில இருக்க மாரி நம்மளுடைய குறைகள பொதுவாவே அடுத்தவங்க மேல சுமத்துறதும், நான் வெற்றி அடைஞ்சுட்டேன்னா, ஆ அந்த விஷயத்த என் மேல சேர்த்துக்கிறதும், நான் தோல்வி அடைஞ்சேன்னா, அந்த தோல்விய யார் மேலயாவது சுமத்துறது. நான் இந்த விஷயத்துக்காக நான் போனேன். எனக்கு அந்த விஷயமே நடக்கல. அவங்க வந்தாங்க எதிர்க்க. அதனால விஷயம் நடக்கல. நான் எக்ஸாம் எழுதினேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால தான் நான் சரியா எக்ஸாம் எழுதல. அதனால தான் நான் மார்க் எடுக்கல. இப்ப என்ன விஷயமா இருந்தாலும், அத இன்னொருத்தவங்க மேல போடுறதுக்கு தான் நம்ம தயாரா இருக்கோமே தவிர்த்து, அந்த விஷயம் என்னால தான் நடந்ததுன்னு நான் அந்த பொறுப்பேற்கிறதுக்கு தயாரா இருந்தேன்னா, என்னுடைய வாழ்க்கையே மாறிடும். அதனால எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு வகையில நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்றத நீங்க உணர்ந்தீங்கனாலே, வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல சந்திப்போம்.